முன்னாடி ஒரு கேஸ்ல இந்த மாதிரி நேரத்துல தான் கணவனோட சப்போர்ட் தேவை. டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். ஓ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் சார். அதனால நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் சார் மூவ் பண்ணணும். என்ன சார் நீங்க எங்க ஆளா இருந்துகிட்டு அவளுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் சரி, நாம அந்த பணத்தால எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம். நீங்க முதல்ல ஐஸ்வர்யாக்கு மனநல சரியில்லைன்னு ஒரு சர்டிபிகேட் மட்டும் வாங்கி வச்சிருங்க. அதுக்கான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். சார் அது வந்து இந்த ஆளு சார் ஃபர்ஸ்ட் நான் சொல்ற வேலையை முதல்ல பாருங்க. அதான் நான் பணம் எவ்வளவு வேணாலும் தருவேன்னு சொல்றேன்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க வேற வர போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கணும்ல சார். ஒன்ஸ் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரிங்க சார், நான் என்னன்னு பாக்குறேன். பணம் இருக்குன்னு இவங்க ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. இந்த கேஸ் என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. என்னென்ன கோல்மால் பண்ண வேண்டி இருக்குமோ எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். வேலைக்காரங்களை கூப்பிட்டு இங்க எல்லாத்தையுமே கிளீன் பண்ண சொல்லுமா, அவங்க வந்துட்டு இருக்காங்க. சரிடா, எல்லாரும் வாங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, சீக்கிரம் வீட்டை நல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லா ரூம்லயும் ஸ்ப்ரே அடிச்சு நல்லா கம கமன்னு வைங்க. அப்புறம் வரவங்களுக்கு காஃபி டீ ஜூஸ்னு என்ன வேணுமோ கேட்டு கொடுங்க. சரியா? போங்க, வேலையை பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம். கௌதம், நீ போய் ரெடி ஆகு. சீக்கிரம் போட, நானும் ரெடி ஆகுறேன். வர வர பிசினஸ் ரொம்ப டல் அடிக்குது. தொழில மாத்திடலான்னு பாக்குறேன். வர வர எல்லாருக்குமே நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. நாமளும் என்னென்ன வேலையோ காமிக்கிறோம். இதுக்காக எவ்வளவு விஷயங்களை கத்து வச்சிருக்கோம். என்னென்னமோ தகுடுதத்தம் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இருக்கு.